ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வரகரிசியில் பொங்கல் எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். 1 கிளாஸ் வரகரிசி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 3 or 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வரகரிசி எந்த டம்ளரில் நம்ம எடுத்துருக்கோமோ அதே டம்ளரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேனில் கீ ஆட் பண்ணிவிட்டு அதோடு என்னென்ன பொருள் ஆட் பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, முந்திரி. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ முந்திரி நல்லா செவந்து வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிசி நம்ம குக்கர்லேயே வச்சுக்கலாம். இந்த சாதம் நம்ம குக்கர்லேயே வச்சுக்கலாம். ஸோ குக்கரில் வச்சோன்னா 2 விசிலில் கூட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வரும் சாதம் குக்கரில் வச்சாலே. ஸோ இதுக்கு தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணுறோன்னா, நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சிட்டோம். ஸோ 2 விசில் போதும், இறக்கிடலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சாம்பார் வச்சேன் இந்த டிஷ்க்கு. ஸோ சாம்பார் வச்சு இதை பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.